நீ வேலை நிறுத்தம் எப்படி போயிட்டு? வேலை நிறுத்தம் வந்து 30லேருந்து 40% பேருந்துகளை இயக்குறாங்க. எப்போவுமே வழக்கமாக வந்து பண்ணுவாங்க. நாங்களும் எல்பிஎஃப்பும் போராடும் போதும் இதுதான் நிலவரம். முதல்ல வந்து நேற்று பணி இறங்கினவங்கள டெப்போ விட்டு போய் வெளியே போக விடாமல் கொஞ்சம் பேர் பிடிச்சி வச்சுக்குவாங்க. கொஞ்சம் பயந்தவங்கள மிரட்டினவங்கள அவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க. அடுத்த நாள் காலையில் ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வெளியிலிருந்து ஆட்களை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஐஆர்டியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற பசங்களை கொஞ்சம் பேரை கொண்டு வந்திருக்காங்க. பல இடங்களில் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவர் இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ ஜீப் ஓட்டுறவனை கூப்பிடு, லாரி ஓட்டுறவனை கூப்பிடு, அப்புறம் சக்கரை லாரி ஓட்டுறவனை கூப்பிடு, அதாவது இது கரும்பு ஏற்றுற லாரி டிராக்டர் ஓட்டுறவனை கூப்பிடுன்னு சொல்லி பல ஊரில் பல விதமாக ஆட்களை வந்து திரட்டுறாங்க. திடீர்னு சிஎல் மாதிரி ஆட்களை வந்து எடுத்திருக்காங்க டெப்போக்களில். இப்படி ஆட்களை எடுத்து கொஞ்சம் பேர் ஓட்டுறாங்க. வருஷக்கணக்காக இந்த ஆட்சி வந்த பிறகு நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு கழகத்திலையும் ஆளுங்கட்சிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க. நைட்டில் கொஞ்சம் நேரம் ஒர்க் ஷாப் டியூட்டிங்கிற பேரில் நடத்திட்டு வந்துட்டு போயிடுவாங்க. அப்படியே வந்து வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குவது என்ற ஒரு கெட்ட கலாச்சாரம், ஒரு கெட்ட பழக்கம் இந்த போக்குவரத்து கழகத்தில் உண்டு, எந்த ஆட்சியாக இருந்தாலும். அப்படி இருந்தவங்களையெல்லாம் நீங்கள் வண்டி எடுங்கடான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 3 வருஷத்தில் இன்றைக்கி தான் வண்டி ஓட்ட போகிறாங்க அவங்க. இதுக்கு முன்னே வண்டி ஓட்டலை. இதுக்கு முன்னே அவங்க எந்த வேலையும் உருப்படியெல்லாம் பார்க்கல. இப்போ அவங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஸ்கில்டன் சர்வீஸ். இது வந்து முழுமையோட வாய்ப்பு இல்லை. நேரம் போக போக வந்து இந்த வண்டி எண்ணிக்கை குறையும். அதே மாதிரி ஆப்செட் அதிகரிக்கும். இப்போ பிஎம் ஷிஃப்ட்டுன்னு வர்றபோது பிஎம்முக்கு வர வேண்டியவங்க வராமல் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ காலையில் ஓட்டினோடனே ஓட்ட சொல்லுவாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து ஆள் குறையும். அப்போது இன்றைக்கி 2 ஷிஃப்ட்டு ஓட்டினோன்னு ஓட்ட சொல்லுவாங்க. அவன் ஓட்ட முடியாது. எப்படி ஓட்ட முடியும்? அப்போது இது படிப்படியாக குறையும். இதையெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு வெளியிலிருந்து ஆட்களை எடுப்பது அப்படிங்கிற ஒரு கெட்ட இதை வந்து ஒரு தப்பான காரியத்தை அரசு பண்ணுது. அதில் வந்து அது வந்து தப்புன்னு வைங்க. ஒரு வேலை நிறுத்தம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுறது, வெளியாட்களை பயன்படுத்துறதுங்கிறது தப்பு. சட்டப்படி அது வந்து தப்பு, அன்ஃபேர். அது நியாயமற்ற வேலை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க இந்த பேருந்துகளை இயக்குகிறதுக்கான பயிற்சியற்றவர்கள். கூட்ஸ் ஓட்டுறது, லாரி ஓட்டுறதுங்கிறது வேறு. இப்போ இது வந்து ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ச்சியாக 8 மணி நேரம் ஓட்டணும். அது மற்றவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நிற்காமல் ஓட்டணும், போகணும், நிறைய இது பண்ணணும். அப்படி வர்றபோது விபத்துகள் போன்ற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய அல்லது உயிர் சேதம் ஏற்படக்கூடிய, பொருட்சேதம் ஏற்படக்கூடிய பலவிதமான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷ பரீட்சையில் அரசு இறங்குவது என்பதும் அரசினுடைய தவறான போக்கு. ஆகவே இதை மாற்றிக்கங்க. உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. நாங்கள் கேட்குறது எதுவும் கிடையாது. சர்வீஸில் இருக்கிறவனுக்கு 4 மாதம் பஞ்சப்படி கொடுத்தா அவன் பொங்கல் கொண்டாடுவான். ரிட்டையர் ஆனவனுக்கு 96 மாதத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு அரியர்ஸ் 2000 கோடி, அதை இப்போ தர வேண்டாம். அது பிறகு பேசி நம்ம முடிச்சுக்கலாம். நாங்கள் அந்த அவகாசத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கியாச்சு. நாங்கள் இப்போ கேட்குறது, இந்த மாதம் அவனுடைய பஞ்சப்படி கணக்குப்படி என்னவோ அதை போடுங்க. அப்படின்னா 46% பஞ்சப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த மாதம்னா மார்ச்சில் கிடைக்கும். அப்புறம் மார்ச் மாதத்துக்கு ஏப்ரலில் கிடைக்கும். இது வந்துக்கிட்டு இருக்கும். நடைமுறையில் மட்டும் எதிர்கால காலத்துக்கு எதிர்நோக்கி ப்ராஸ்பெக்டிவாக அமுல்படுத்துங்க போதும். அரியர்ஸ் 2000 கோடி பிறகு பேசி எப்படி எந்த வகையில் கொடுக்கலாங்கிறத முடிச்சுக்கலான்னு நாங்கள் சொல்லியாச்சு. இதை விட இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு எளிமையான, ஒரு லகுவான ஒரு தீர்வை யாரும் சொல்ல முடியாது. தொழிற்சங்கம் சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்லியிருக்குன்னா பொங்கல் தான். எதுக்கு சொல்லியிருக்குன்னா சரி ரைட்டு, இது ஒரு முடிவு கொண்டு வருவோம், ஜனம் கஷ்டப்படுவாங்கிறது தான். இந்த எண்ணத்தை, இந்த நல்லெண்ணத்தை புரிஞ்சிக்காமல் மறுபடியும் எங்கள் மேலே பழி சொல்கிறது அப்படின்னு அரசு செய்யுமானால் அது ஒரு மிகப்பெரிய தவறு என்று தான் நான் சுட்டி காட்டுவேன்.